ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆரோக்கியமான மாதுளம்பழம் ஜூஸ் தாங்க போட்டு காமிக்க போகிறேன். பெண் குழந்தைகளுக்கு மாதுளம்பழத்தை கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு அயன் லாஸ் அப்படின்றத தவிர்க்க முடியாதது. அதனால் அடிக்கடி மாதுளம்பழத்தை நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ இருக்கிற அவசர உலகத்தில் மாதுளம்பழத்தெல்லாம் கொடுத்தா அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. அதுக்கு பதில் ஜூஸ் செஞ்சு கொடுத்துட்டோன்னா கடகடன்னு குடிச்சிருவாங்க. இப்போ வாங்க ஜூஸ் எப்படி போடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான மாதுளம்பழமாக எடுத்துக்கோங்க. மாதுளம்பழத்தை ஃபஸ்ட்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு அது உள்ளே இருக்கக்கூடிய தோல், மேலே இருக்கக்கூடிய தோல், அது எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணி எடுத்துருங்க. நமக்கு தேவை அந்த மாதுளம்பழம் மட்டும்தான். உள்ளே இருக்கக்கூடிய முத்து முத்தான நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அந்த மாதுளம்பழத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் எல்லாத்தையும் உரித்து எடுத்தாச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ உரித்து வச்ச எல்லா மாதுளம்பழத்தையும் நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இது கூடவே அவங்க இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி சுகர் சேர்த்துக்குங்க. நான் ஒயிட் சுகர் தான் சேர்க்குறேன். நீங்கள் இதில் தேன் சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். சர்க்கரை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது கூடவே காய்ச்சி ஆற விட்ட பால் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் அரைச்சிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓப்பன் பண்ணுறேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான மாதுளம்பழம் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதுளம்பழம் ஜூஸை நீங்கள் ஃபில்ட்ரு வச்சியும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு குடிக்கலாம். பட் நான் ஃபில்ட்ரு பண்ணலை, அப்படியே தான் பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கு தரப்போகிறேன். இப்போ சூப்பரான மாதுளம்பழம் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு, ஆரோக்கியமானது. இந்த சம்மர் சீசனுக்கு நீங்கள் கொஞ்சம் கூலாக குடிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதில் ஐஸ் க்யூப்ஸு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வச்சிங்கன்னா நல்லா ஜில்லுன்னு ஆகிடும். அப்புறம் எடுத்து குடிக்கலாம். பாய்.